ஒன்ஸ் அகைன் கரூர் விஷயத்துக்காக விஜய் வந்து சிபிஐ என்கொயரி இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காரு. சுமார் 5 hours இந்த என்கொயரி போயிருக்கு. பேரலா ஜனநாயகனுக்காக கெவின் ப்ரொடக்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்ட கேஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சிபிஎஃப்சி சார் தரப்புல இருந்து கேவிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்களை கேட்காம நீங்க எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, பிஜேபி வந்து விஜய் விஷயத்துல கொஞ்சம் அக்ரெசிவா அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பிஜேபி பாசிச பாஜகன்னு ஒரு மாதிரி தொடக்கத்துல விமர்சிச்சாரு. அதுக்கப்புறம் கரூர் இஷ்யூக்கு அப்புறம் பிஜேபியை பெருசா நேம் சொல்லி விமர்சிக்கவே இல்லை, ரொம்ப சாஃப்டா இருந்தாரு. பட் எஸ்ஐஆர் இஷ்யூல ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டு எஸ்ஐஆர் எதிர்க்கிறதா சில விஷயங்கள் பண்ணாரு. ஆனா பிஜேபியை டைரக்டா அட்டாக் பண்ணவே இல்லை. அண்ட் சோ எல்லாருமே அந்த கரூர் விஷயம் அது ஒரு முக்கியமான ரீசனா பார்த்தாங்க. இப்போ பிஜேபி வந்து விஜய் விஷயத்துல எந்த ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க. பிஜேபி சைட்லயும் விஜய் விமர்சிக்காமே இருந்தாங்க. மேபி அவங்க வந்து விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்துடலாம் அப்படிங்கறது அவங்க கால்குலேஷனா இருந்துச்சு. பட் விஜய் முடிஞ்ச அளவுக்கு அதை பிடி கொடுக்காம அதுல அப்படியே ஒரு மாதிரி கழுவுற மீன்ல நழுவுற மீனா அவர் வந்து எஸ் ஆயிட்டே இருந்தாரு. ஓகே, எலெக்ஷனுக்கு டைம் இல்லை, இதுக்கு மேல விஜய் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டோனை பிஜேபி எடுத்துட்டதா தெரியுது. அதுதான் உண்மை. சோ அவங்க விஜய்க்கு வைக்கிற டிமாண்ட் என்னன்னா, எப்படியோ எங்க அலைன்ஸ்க்கு வந்துருங்க, வேற நோ அதர் ஆப்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க. அதுதான் ஜனநாயக விஷயம். கரூர் வந்து அது ஒரு ஆக்சுவல் ப்ரொசீஜர் தான். விஜய்கிட்ட என்கொயரி பண்ணாம சிபிஐயால ஈவன் சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண முடியாது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம்ஸ். சார்ஜ் ஷீட்ல விஜயோட நேம் வந்து நேம் பண்றது அக்யூஸ்டா என்ன A1 A2 அவர் என்னவா போடலாம் அப்படிங்கறத வந்து சிபிஐயால டிசைட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமானது. அது சார்ஜ் ஷீட்ல விஜய் நேம் வருதுன்னா அது கொஞ்சம் விஜய்க்கு கண்டிப்பா ப்ரெஷரா தான் இருக்கும். எலெக்ஷன் டைம்ல இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கும். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நெருக்கடியான சூழ்நிலைகள் தான் வலிமையான தலைவர்களை உருவாக்கும், இல்ல தலைவர்களுக்கு வலிமையை கொடுக்கும். கண்டிப்பா இது விஜய்க்கு ஒரு நெருக்கடியான சூழல். இதை அவர் எப்படி மன உறுதியோட எதிர்த்து சமாளிக்காரு அப்படிங்கறத பொறுத்து தான் விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா எமர்ஜ் ஆவாரா, அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். பட் என்ன ஒரு சின்ன டவுட் இங்க வருதுன்னா, விஜய் கூட இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா, ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி ஃபெலோஸா யாரும் ஃபீல் ஆக மாட்டேங்காங்க. ஆதவோ, புஷியோ, சிடி நிர்மல்குமாரோ யாரும் அவ்வளவு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி ஃபெலோவோ இல்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் நாலேஜோ இல்ல ஒரு கொள்கை சார்ந்தோ அவேர்னஸ் உள்ள ஒரு பர்சனாலிட்டியாவோ தெரியல. இவங்களை வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை விஜய் எப்படி ஓவர் கம் பண்ணுவாரு அப்படிங்கிறது கொஞ்சம் $1 million கொஸ்டின் தான். பட் விஜய் இந்த விஷயத்துல ரொம்ப அவர் மேல அவருக்கு தப்பு இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்ததுன்னா, பிஜேபியோட எந்த டிமாண்டுக்கும் ஈல்ட் ஆகாம அவர் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வரணும். கண்டிப்பா அப்படி அவர் ஃபேஸ் பண்ணி வந்து ஒரு சரியான பாலிடிக்ஸ் முன்னெடுத்தாருன்னா தமிழ்நாடு அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா சொல்றேன். பட் ஒன்ஸ் ஒருவேளை பிஜேபியோட டேம்ஸ்க்கு அவர் இணங்கி போறாருன்னா எதிர்காலம் அவருக்கு இல்ல. தமிழ்நாடு கண்டிப்பா அவரை புறக்கணி எப்படி தூக்கி வச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுன்னு இதே தமிழ்நாடு அவரை தூக்கி போட்டு மிதிக்க தயங்காது. விஜய் உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான முடிவு எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ.